எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு மை சேனல் லைஃப் இஸ் சினிமேட்டிக். இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெட்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் படம். கார்த்திக் சுப்ராஜ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சூர்யானுக்கு ஒரு கம்பேக்காக ஒரு நிறைய ஹைப்போடு வந்த படம். சந்தோஷ் நாராயணோட ஆல்பம் வேறு மாதிரியான ஒரு ஆல்பம். கன்னிமா வைப்பு ஒரு பக்கம் கண்ணாடி பூ வைப்பு. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது மே 1 ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு சரி என்னதான் இருக்குது நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் எதிர்பார்ப்போமோ அதெல்லாமே படத்தில் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சூர்யானா நான் இது வரைக்கும் சூர்யாவை பார்த்த அந்த கெட்டப்பில் சரியான ஒரு கேரக்டரைசேஷன், இந்த பாரின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்கும் அந்த கெட்டப்பு எல்லாமே செம மாசாக இருந்தார் படத்தில். நம்ம நம்புவோம்ல, அடித்தா செத்துருவான் அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ செம பவர்ஃபுல்லான கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரைசேஷனுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த அவருக்கு சிரிப்பு வராதுன்றதை சொல்கிற காரணமும் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு கதை. ஸோ அதுக்கப்புறமா அந்த சிரிக்கிற போர்ஷன், ஸோ அது எல்லாமே செம ஹைப்பாக இருந்துச்சு தேட்டரில் பார்க்கும்போது. அப்புறம் பூஜா. பூஜா பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும், ஸோ சேம் ஆஸ் பூஜா ஹெக்டே செமையாக நடிச்சிருக்காங்க படத்தில். ஸோ அவங்க ரெண்டு பேருக்கான கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் அந்த லவ்ன்றது படத்தில் எங்கேயுமே அது ரொம்ப கிரிஞ்சாவோ கிளிஷேயா அப்படிலாம் எனக்கு தெரியல. ஸோ படம் ஃபுல்லாகவே எனக்கு செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஸோ இவர் வந்து அவங்கள தேடி போகிறதா இருக்கட்டும், அவங்களோட ஃபீலிங்ஸு, ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இவர் வேறு எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு படத்தில். ஸோ படம் ஸ்டார்டிங்கில் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும். அந்த கனிமா சாங் செம்ம வைபாக இருந்துச்சு தேட்டரில். ஸோ 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட் சீன். ஸோ அந்த கனிமா சாங்கில் அந்த அவங்களோட அந்த வெட்டிங் ஷூட் வந்து கனிமா பாட்டு இருக்கும், டான்ஸு. ஸோ அந்த 15 மினிட்ஸ் போயிட்டு அந்த கான்வர்சேஷன் நடக்கும், ஃபைட்டு, எமோஷன்ஸ் எல்லாமே கலந்து அந்த ஒரு 15 மினிட்ஸில் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காரு கார்த்திக். செம்ம டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஈஸியே கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் டான்ஸஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த சிங்கிள் ஷாட் எடுக்கும்போது வந்து இவர் ஆடிக்கிட்டு போகும்போது கேமரா போன அவர் விடணும் போது செமையாக இருந்துச்சு அந்த ஒர்க்கு பார்க்கும்போதே. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஜெயிலுக்கு போகிறாரு கண்ணாடி பூவே. ஸோ கண்ணாடி பூவே தேட்டரே படிச்சு கூட வண்டார் கோடி அப்படின்லாம். ஸோ செம்ம வைபாக இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணன் வேறு லெவலில் மியூசிக் போட்டிருக்காரு படம் ஃபுல்லாக. அப்புறம் ஜோஜு ஜார்ஜ் அப்பாவும் நடிக்கிறாரு. ஸோ அவர் ஒரு நடந்துடும், அதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான மேன் மாதிரி காட்டுவாங்க. பட் பெருசாக அப்படிலாம் ஒன்றும் அந்த இம்பேக்ட்லாம் கொடுக்கல. அவராக இருக்கட்டும், வில்லனா ஒருத்தர் நாசருக்கு பையனாக ஒருத்தர் நடிச்சது, அவரும் வில்லனுக்குங்க எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு ஒரு பவர்னா வில்லனுக்கு இல்லைன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஒரு லிட்டில் ட்ராபேக். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து செம்ம சூப்பராக போச்சு. ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் அந்த கனிமா அந்த 15 மினிட்ஸ் சாங்க்கு அப்புறம் அவங்க நடக்கிற அந்த செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஸ்டார்டிங்கில். ஸோ போயிட்டு அந்த ஸ்டேஜ் ஆகிற விழா, அவங்க அந்த இன்னொரு தீவுக்கு போகிறது, அங்கே போயிட்டு அப்புறம் லவ்லேருந்து லாஃப்டராக வருது. லாஃப்டராக இந்த ஜெயராம் சார் ஒரு காமெடி தெரபிஸ்ட்டாக நடிச்சிருக்காரு. ஸோ அங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த சூர்யா வந்து அங்கே போய் அவர் பண்ணுற அந்த லவ், அந்த கெமிஸ்ட்ரி மறுபடியும் அங்கேயுமே செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அவர் சொல்கிற சில ஃபீலிங்லாம் எப்படின்னா அவர் செம்மையாக ஃபீல் பண்ணி நமக்கு அந்த எமோஷன்ஸை கடத்திட்டார் படத்தில் அவர் ஆக்ஷன்ற தனி எமோஷனல் ஆக்டராக வந்து சூப்பராக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி நடிச்சிட்டாரு. ஸோ அது ஒரு செம பெரிய ப்ளஸ் படத்தில். ஸோ போயிட்டு அந்த இந்த இன்டர்வல் பீக் தான் செம்மையான இன்டர்வல் பீக்கு. ஏன்னா அந்த படத்தில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயம் வந்து அங்கே பிரேக் ஆகுதுன்னும் போது தியேட்டரே வேறு லெவலில் ஓப்பன் அவுட் ஆகுது. ஸோ சூர்யா சார் அந்த விஷயத்த பண்ணும்போது ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வார்னு ஆரம்பிக்குது. ஸோ ஒரு பக்கம் அவங்க அப்பா, ஒரு பக்கம் இன்னொரு வில்லன், அப்புறம் வந்து இங்கே பூஜா கிட்டே இவங்க லவ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஓகே, இது வந்து பூஜா கிட்டேயும் இவருக்கான லவ் ஸ்டோரி. அது இல்லாமல் அவங்க அப்பாவும் இவனுக்கு வில்லனாக இருக்காரு. ஸோ இவங்களை எப்படி சமாளிக்க போகிறான்றது தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையாக இருந்துச்சு. பிரச்சனை என்னென்னா செகண்ட் ஹாஃப் பிரச்சனைன்னு இல்லை, பட் செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டின விடவும் செகண்ட் ஹாஃபும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னொரு படமே சொல்லலாம். ஸோ எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அது. பட் எல்லாருக்கும் நிறைய பேர் வந்து என்ன இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வேறு ஒரு காசு கட்டு, ஸோ அதை சரி பண்ண போகாமல் செகண்ட் ஹாஃப் வந்து வேறு எதுவும் எக்ஸ்ப்ளோர் ஆகுதுன்னும் போது. பட் கார்த்திக் சுப்ராஜோட படத்தை கடைசி எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை கட்டுவார். செகண்ட் ஹாஃபில் வந்து அது இங்கேருந்து கோர் பிளாட் ஒன்று போய் அந்த ஸ்டேஜ் பண்ணுற விதம் இருக்குல்ல, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி அந்த செகண்ட் ஹாஃப் கனெக்ட் ஆகிற விதம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே. ஸோ ஸ்டார்டிங் வந்து எந்த வரைக்கும் அந்த மூவி எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்றலாம் சூப்பராக ஒர்க் ஆச்சு.
ஸோ செகண்ட் ஹாஃபில் என்ன பிரச்சனைனா அந்த வாருக்கு அப்புறம் கல்ட்டுன்னு ஒன்று வருது. அது அங்கே தான் பிரச்சனை. பட் அதே மாதிரி இந்த ஸ்டண்ட்ஸ் படம் ஃபுல்லாக ஆக்ஷன் ஃபுல்லாகவுமே நம்ம ரெகுலராக பார்க்குற ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. சும்மா எப்படி சொல்கிறதுனா அது எல்லாருமே அடிச்சுப்பாங்களே, அது எப்படி எனக்கு சொல்கிறது. பட் இவர் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிறாரு. ஸோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் வச்சு இவர் ஃபைட் எல்லாமே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ். ஸ்டன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு படத்தில். எங்கேயுமே வந்து ரிப்பீட்டேட்டிவாக இல்லை. அதே சமயம் பிரச்சனையும் ஸ்டன்ஸ் தான். இந்த ரிப்பீட்டேட்டிவாக நம்ம ஸ்டன்ஸு செகண்ட் ஹாஃப் போகும்போது ரொம்ப லாங்காக போக ஆரம்பிச்சு. இந்த கல்ட்டுன்னு சொல்லும்போது அந்த வில்லை வந்து இந்த பக்கம் 5 பேர் இந்த பக்கம் 5 வச்சு சண்டை போட வைக்கிறான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவர் போய் அடிக்கிறாரு. ஸோ என்னடா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் இருந்துச்சு. பட் ஒரு சமயத்தில் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு வில்லனை போய் அடிச்சுட்டு வந்துடுறாரு. என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ்லாம் குறைச்சிட்டு அது இன்னும் கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணி அந்த அவரோட எமோஷன்ஸ் அங்கே அடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எல்லாருக்கும் கனெக்டாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு போய் வில்லனை முடிச்சுட்டு வந்தோடனே என்னடா அப்படின்னுச்சு. பட் அங்கே அந்த தி ஒன் சந்தோஷ் நாராயணன் மறுபடியுமே வேற லெவலில் பாட்டுலாம் போட்டு அந்த தி ஒன்லாம் கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. அந்த ஒரு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேம்ஸ் பை கார்த்திக் சுப்ராஜ்னு சொல்லுவாங்களே. ஸோ அதுவும் இந்த சந்தோஷ் நாராயணன் மியூசிக்குமே படத்தில் செம்ம பெரிய ப்ளஸ். படத்தோட கோர் பிளாட்டுமே அந்த தமம் அவனோட பர்பஸ் என்ன, எல்லாருக்குமே ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ சூர்யாவுக்கு அந்த படத்தில் என்ன பர்பஸுங்கிறது தான் படம் அதை சுற்றி தான் வரும். ஸோ ஸ்டார்டிங்லேயுமே அதை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சுற்றி வரும்னும் போது ஸோ அந்த தமம்ன்ற விஷயம், ஸோ அதுக்காக நடக்கிற அந்த ஸ்டார்டிங்லேருந்து 2 கனெக்ட் ஆகிறதுல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு அது பெருசாக ஒன்றும் இல்லை, சிரிக்கிறது தான் விஷயம். பட் அந்த சிரிப்பு வந்து நம்ம எதிராளிக்கு எவ்வளோ பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்துங்கிறத ஒரு மாதிரி ஸ்டேஜ் பண்ணி காட்டுது. நிறைய பேர் சிரிச்சாங்க கூட சேர்ந்து, அங்கே என்னடா சிரிக்கிறாங்க. பட் நம்ம அதை டீப்பாக பார்த்தோம்னா ஸோ அவங்க அந்த அடிமைத்தனத்துலேருந்து அவங்க சிரிக்கவே இல்லை. பட் போய் ஒரு இடத்துல பிரேக் ஆகி சிரிக்கிறாங்கன்னும் போது அத்தனை வருஷம் பெயின் அந்த ஸ்மைலாக மாறணும் போது அதை செமையாக ஸ்டேஜ் பண்ணியிருந்தார் கார்த்திக் சுப்ராஜ் அந்த இடத்துல. செகண்ட் ஹாஃபில் அந்த அடிமைத்தனம், ஸோ அந்த டிக்டேட்டர்ஷிப் அதெல்லாம் வரும்போது ஸோ அங்கே டைலாக்ஸ் செம்ம பவர்ஃபுல்லான டைலாக். அந்த ஒரு டைலாக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உச்சக்கட்ட கோழைகள் தான் சர்வாதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவார் சூர்யா. ஸோ அது அப்படியே ஜஸ்ட் லைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு ஒருத்தங்கிட்ட. பட் அது வந்து ஆமாம் இல்லை, அது அப்படி ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் சூப்பராக இருந்துச்சு. அதான் ஸோ ஓவராலாக படத்தை பார்க்கும்போது எனக்கு இதுக்கு முன்னாடி வந்த சூர்யா படத்துக்கும் இதுக்குமே செம பெரிய டிஃப்ரென்ஸ். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் எனக்கு கிடச்சது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கமர்ஷியல் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மாதிரி ஒன்று பண்ணி கார்த்திக் சுப்ராஜ் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. என்னோட ஓவரால் ரேட்டிங் இந்த படத்துக்குன்னா 5க்கு 3.75 கொடுக்கலாம், தாராளமாகவே கொடுக்கலாம். ஏன்னா நான் அந்தளவுக்கு என்ஜாய் பண்ணி பார்த்த படத்தை எங்கேயுமே எனக்கு போர் அடிக்கலை. ஒரு மாதிரி என்டர்டைன் வைபாகவே வச்சுருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த கன்னிமா வைப்பு அது செம்மையாக ஸ்டேஜ் ஆச்சு. அதுக்கம்மா கண்ணாடி பூவே. ஸோ செகண்ட் ஹாஃபில் தி ஒன் நடுவில் வந்து எதற்காக மறுபடியெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த எமோஷனல் கனெக்ட்டு ப்ளஸ் செம்ம கெமிஸ்ட்ரி. அப்புறம் பூஜா வந்து அவங்களோட ஓன் வாய்ஸ் டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே செம்ம பெரிய மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க பூஜா படத்தில். எல்லாருமே தேட்டருக்கு போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், பாய்.